எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஏற்கனவே கடந்த ஒரு வாரமாக காலமாக வாக்காளர் 2000 பணம் கொடுத்துட்டு வந்தாங்க திமுக. காரணம் 5 ஆண்டுகள் எந்த திட்டத்தையும் பண்ணல, தோல்வி பயத்தால் இன்றைக்கு 2000 பணம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தேர்தல் நாள் அன்னைக்கு பக்கத்துல போலிங் புக் பக்கத்திலேயே திமுக அலுவலகத்துல வரக்கூடிய அத்தனை வாக்காளர் 2000 பணம் கொடுக்குறாங்க. இதை நாங்க முறைப்படி தேர்தல் அதிகாரி கம்ப்ளைண்ட் பண்ற அதிகாரிகள் வந்தாங்க, இன்கம் டாக்ஸ்ல வந்தாங்க. ஒரு பணத்தை எடுத்து வச்சுட்டு அவர் போயிட்டாரு, இன்கம் டாக்ஸ் சர்ச் பண்ணி போயிட்டாரு. அந்த பக்கத்து வீட்டுல இருந்து பணம் கொடுக்குறாங்க, அது கம்ப்ளைண்ட் வீடு சர்ச் பண்ணவே இல்லை. இங்க ஒரு அதிகாரி சிவகுமார் அதிகாரி தேர்தல் அதிகாரி வந்துட்டு எங்களுக்கு முறைகேடாக நடந்த பணத்தை விசாரிக்கணும்னு சொன்னா முறைப்படி எடுக்காம கண்ணாடி சாத்திட்டு திமுக ஒப்பந்தம் போட்டுட்டு இருக்காரு. இந்த அதிகாரி நாங்க எப்படி நம்புறது? இவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் கூடியிருக்கிறோம். தேர்தல் ஜனநாயக முறை நடக்கிறதே கிடையாது. இங்க மட்டும் கிடையாதுங்க, பல இடங்கள்ல இது போன்ற திமுக அலுவலகத்தை வச்சு 2000 பணம் கொடுத்துட்டு இருக்காங்க வாக்காளருக்கு. எந்த விதத்தில் நியாயம்? இப்படி சோதனை போடுற அதிகாரியே திமுக ஒப்பந்தம் போட்டா அவரை வச்சு நிக்க பாத்தீங்க, நல்லா காமிங்க அவரை. இவர் தான், அவர் பேர் சிவகுமார். இவர் கண்ணாடி சத்திரி என்ன வேலை பாக்குறாரு? ஒரு தவறு நடந்தா வெளிப்படையா விசாரிக்கணும். அதை விட்டுட்டு நிர்வாகி கண்ணாடி சத்திரி என்ன டீல் பேசினாரு? இவர் டோரை க்ளோஸ் பண்ணி என்ன பேசணும்? இவருமே உயரதிகாரிகள் வெயிட் பண்றோம், நடவடிக்கை எடுக்கணும், எல்லா பக்கத்தையும் நிறுத்தணும். இது தவறு. இப்படி போச்சுன்னா இது ஜனநாயக படுகொலை. பட் எவ்வளவு காசு கொடுத்தாலும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. திமுக தெளிவா இருக்காங்க சார், நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம், மக்கள் நம்பிக்கை இருக்கிறோம். அதனால நடவடிக்கை வெயிட் பண்றோம். நாங்க பணம் கொடுத்து நிறுத்தணும். இவங்க தேர்தல் நிறுத்த வேணாம் சார், என்ன காசு கொடுத்தாலும் மக்கள் திமுக வாக்களிக்க மாட்டாங்க. இந்த பணம் கொடுக்குற ஏன் கொடுக்குறாங்க? திமுக ஏன் அதிக உதவி பண்றாங்க? இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். இந்த கையங்க தான் பிடிச்சோம் சார். இப்போ பேச சொல்லுங்க, அதிகாரிக்கு விசாரி கேளுங்க பாக்க. இப்ப தெரியல, அவங்க 8 லட்சங்கிறாங்க. பட் பல கோடி பணம் அந்த வீட்டுல இருக்கு, பக்கத்து வீட்டுல இருக்கு. இது சோதனை போடுறதுக்கு ஒரு தயாரா இல்ல. எங்களெல்லாம் இப்ப டைவர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து பணத்தை கொண்டு வர முயற்சியை திமுக மேற்கொள்றாங்க. அது உடன்பாடு இருக்காரு, அதிகாரி இருக்காரு.